ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுந்தர் சி அவர்களுக்கும் குஷ்பு அவர்களுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. பட் இது அஃபிஷியல் நியூஸா இல்லை இவங்களோட ஹேட்டர்ஸால் ஸ்ப்ரெட்டான ரூமர்ஸ் தானா அப்படின்றது இன்னமும் யாருக்கும் தெரியல. ஆனால் சுந்தர் சிக்கும் குஷ்புக்கும் இப்போ பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ தான் குஷ்பு அவரோட மகள் கல்யாணம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட சினிமா செலிபிரிட்டி போயிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இப்படின்னு எல்லா லாங்குவேஜில் இருக்க சினிமா ஆக்டர்ஸ், நடிகைகள் இப்படின்னு எல்லாருமே வந்து அந்த விழாவை மிகப்பெரிய அளவில் சிறப்பிச்சாங்க. ஏன்னா குஷ்பு அவர்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழில் முன்னணி நடிகையாக நடிச்சிருந்தாலும் பட் அதர் லாங்குவேஜ்லையும் அவங்க ஹீரோயினாக பல படங்கள் பண்ணியிருக்காங்க. இதனாலே நிறைய நடிகர் நடிகைகளை அவங்களுக்கு தெரியும். சுந்தர் சி அவர்களும் தமிழில் ஒரு பிரபல இயக்குனராக இருந்தவர் தான். அண்ட் இப்போ வரைக்கும் அவரோட படங்கள்னு மக்கள் மத்தியில் நல்ல இடம் பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போவும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதனாலே சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் போயிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அண்ட் இப்போ அந்த கல்யாணத்தில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கான். ஏன்னா சுந்தர்சிக்கு அந்த வரனே பிடிக்கலையா, குஷ்பு அவர்கள் தான் முடிவு பண்ண அந்த வரன். இதனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி குஷ்பு மேல செம்மையான கோபத்தில் இருந்த சுந்தர்சி ஜெயம் ரவி மூலமா தான் அந்த கோபமே வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஜெயம் ரவியோட வாழ்க்கையை குஷ்பு தான் கெடுத்தாங்க. ஜெயம் ரவி சொன்னதை தொடர்ந்து குஷ்பு அவர்கள்ட்ட நீயா அவங்க குடும்ப விஷயத்த தலையிட்ட அப்படின்னு நேரடியாக கேட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இவங்க கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இதனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ விவாகரத்தாக போகுது அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.